ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 1 ஆஃப் ஷிம்லா டூர் பார்க்கலாமா? ரொம்ப நாளா எங்க 2 பேர்த்தோட பக்கெட் லிஸ்ட்லயும் இருந்த ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன் தான் சிம்லா குலு மணாலி. பசங்களை கூட்டிட்டு போறதுனால ரொம்ப ஸ்னோஃபால் இருக்கிற டைம் சூஸ் பண்ணாம கொஞ்சம் மைல்டு வெதரா இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் டே நாங்க குர்ஃபி போனோம். ஹிமாச்சல் கவர்மெண்டோட 4x4 வெஹிக்கிள்ல தான் நம்ம இங்க போக முடியும். நம்மளோட இண்டிவிஜுவல் வெஹிக்கிள்ஸ் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. குர்ஃபில ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்த இடம் டெலஸ்கோபிக் வியூ. அங்க இருந்து கிட்டத்தட்ட 10 இடத்த நம்ம காட்டுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே அவ்வளோ அழகா இருந்துச்சு. இதுக்கு பர் பர்சனுக்கு 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இவருதான் எங்களோட டெலஸ்கோபிக் கைட். அவ்வளோ அழகா ஒன்னொன்னையும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இங்க இருந்து ஹிமாலயன் ரேஞ்சஸ், இந்தியா சைனா பார்டர், காஸ்ட்லியஸ்ட் வில்லேஜ் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட கடைசி அழகான கிராமம் எல்லாத்தையும் அவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த ஊர் ரேபிட்ட பாத்தீங்களா? சூப்பர் கியூட். பிக் பன்னி இதுதான். 50 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. நம்ம எவ்வளவு வேணா போட்டோகிராஃப்ஸ் எடுத்துக்கலாம். அங்கங்க அவங்களோட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ் வச்சிருக்காங்க. ஊட்டி கொடைக்கானல்ல நம்ம ஹார்ஸ் ரைட் போற மாதிரி எங்க பார்த்தாலும் இங்க யாக் ரைட் ரொம்ப ஃபேமஸா வச்சிருக்காங்க. அடுத்தது நாங்க விசிட் பண்ண இடம் தான் ஆஞ்சநேயர் கோயில். இந்த ஊர்ல அதிகமா ராமரையும் ஆஞ்சநேயரையும் காளி மாதாவையும் தான் கும்பிடுறாங்க. நான் எங்க பார்த்தாலும் ஆஞ்சநேயருக்கு டெம்பிள் வச்சிருக்காங்க. உண்மையாலுமே இங்க இருக்கிற கோயில் எல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேங்க. ஏன்னா இங்க இருக்கிற கோயில் எல்லாத்தையும் அவ்வளோ கிளீனா பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்றாங்க. இது மாதிரி எல்லா இடத்துலயும் கார்பெட் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா இங்க குளிர் ஜாஸ்தின்றதுனால. கோயில்கள்ல பெருசா கூட்டம் இல்ல. அதனால பொறுமையா காமா பீஸ்ஃபுல்லா எல்லா சாமியும் கும்பிட்டு வந்தோம். நம்ம ஊர் அரச மரத்துல எல்லாம் கயிறும் தொட்டிலும் கட்டுவோம்ல, அது மாதிரி இந்த ஊர்ல ஒரு சிவப்பு கலர் துணியை இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அதுல கட்டுறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கோயில்கள்லயும் இது இருக்கு. அடுத்து என்ன, ஒரு குட்டி ஷாப்பிங் தான். ஏனால எங்க போனாலும் ஷாப்பிங் பண்ணாம வர முடியாது. அந்த ஊர்ல ஸ்பெஷலா என்ன இருக்கோ அதை கண்டிப்பா வாங்கிட்டு வருவேன். இங்க வுட்ல செஞ்ச திங்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க. குட்டீஸ்க்கான டாய்ஸ் கூட ஹேண்ட்மேடா அவ்வளோ அழகா வுட்ல செஞ்சு வச்சிருந்தாங்க. என் பையன் ஒரு வுட்டன் ஸ்வாடும், என் பொண்ணு ஒரு குட்டி பப்பெட்டும் வாங்கினாங்க. உண்மையாலுமே வேர்த்துங்க. ஆனா ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இவங்க கிட்ட பேரம் பேசி அவ்வளோ சீப்பா டாய்ஸ் வாங்க முடியும். அடுத்து நாங்க போன இடம் ஃபன் வேர்ல்ட். ஆல்மோஸ்ட் குட்டி குட்டியா ஃபன் ரைட்ஸ் நிறைய இருந்துச்சு. குட்டீஸ்க்கான ரைட்ஸ் தான் எல்லாமே. குட்டீஸை இந்த மாதிரி கிளைமேட்ல இங்க கூட்டிட்டு போனோம்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பரா இருந்துச்சு. எல்லா ரைட்ஸும் 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஒவ்வொரு ரைடுக்கும். என்னதான் வெயில் அடிச்சாலும் குளிருதுங்க. 7 டிகிரிஸை தாண்டதே இல்லை கிளைமேட்டு. அந்த பிரீஸ் இருந்துகிட்டே இருக்கு. வெயில்ல நின்னா கூட அந்த சில்னஸ் கண்டிப்பா தெரியுது. ஒரு 8 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குட்டீஸை கூட்டிட்டு போகணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி கிளைமேட் இருக்கும்போது கூட்டிட்டு போங்க. அப்பதான் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். இந்த கிளைமேட்டே நைட் ஆகும்போது -2, -3, -8 வரைக்கும் கூட போகுது. அடுத்து நாங்க போனதுதான் ஜக்கு டெம்பிள், ஆஞ்சநேயர் கோயில். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோவில் இது. ஆஞ்சநேயர் உத்தரகாண்ட்ல இருந்து சஞ்சீவினி மலையை தூக்கிட்டு வரும்போது இந்த இடத்துலதான் வச்சுட்டு மறுபடியும் எடுத்துட்டு போனதா ஒரு ஐதீகம் இருக்கு. இங்க இருந்த ஆஞ்சநேயர் உண்மையாலுமே அவ்வளோ தேஜஸோட அவ்வளோ ரம்யமா இருந்துச்சுங்க பாக்குறதுக்கே. பட் ஆனா சாமியை போட்டோ எடுக்க விட மாட்டிட்டாங்க. இந்த கோயில்ல சுத்தியும் ராமாயண கதைய அப்படியே காவ் பண்ணி பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், டே 1 ஆஃப் ஷிம்லா முடிஞ்சது. நாளைக்கு பார்க்கலாமா? பாய்.